கூகுள் நிறுவனத்தையே வியக்க வச்ச தமிழர் உருவாக்குன AI அப்ளிகேஷன். ஒரு கண்ணு தெரியாத நபர் கையில ஒரு பழத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஜஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துட்டாங்கன்னா அது என்ன பழம், அதோட தரம் எப்படி இருக்கு, அது சாப்பிட்ற கண்டிஷன்ல தான் இருக்கா அப்படிங்கிறத அவங்களுக்கு வாய்ஸ் மூலமா சொல்லிடும். கூகுள் AI பயன்படுத்தியே இப்படி ஒரு ஆப் உருவாக்கி அசத்தி காட்டியிருக்காரு. கெட்டு போன உணவா கண்டுபிடிக்கும், படிக்கிறதுக்கு உதவியா ஹெல்ப் பண்ணும், நம்பரை போட்டோ எடுத்தாவே சேவ் பண்ணும், இப்படி பல ஃபீச்சர்ஸோட இந்த ஆப்பை வடிவமைச்சிருக்காரு. ட்ரிப் பிளானர், நீங்க எங்க இருந்து கிளம்புறீங்க, கையில் எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் போறீங்க, எதை யூஸ் பண்ணி போறீங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இல்ல ஓன் வெஹிக்கிளா, எந்த இடத்த ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த இடத்த கண்டிப்பா விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க போற வழியில, இந்த டீடைல் முதல் கொண்டு நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்க, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க ஆப்ல அப்படின்னா அது உங்களுக்கு ஃபுல் ட்ரிப் பிளானும் ஒரே ஒரு ஷீட்ல உங்களுக்கு கொடுத்துரும். நீங்க அதை லோக்கல் டிவைஸ்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் ராஜா முகமது. இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவர் இப்போ AI ஆப் ஒன்ன உருவாக்கி இருக்காரு. அதுவும் கூகுளுடைய ஜெமினை AI பயன்படுத்தியே இந்த ஆப்பை இவர் உருவாக்கி இருக்காராம். இப்போ இந்த ஆப்பை பார்த்து தான் கூகுள் நிறுவனமே வியந்து இதையும் தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். கூகுள் நடத்தக்கூடிய இந்த காம்படிஷன்ல இது போட்டி போடுறதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆப்பை பயன்படுத்துறதன் மூலமா ஒரு உணவு பொருளை போட்டோ எடுத்தா அது கெட்டு போச்சா நல்ல உணவா அப்படின்றத இது சொல்லுதான். அதே போல ஒரு நம்பரை போட்டோ எடுத்தா அந்த நம்பருக்கு இது ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணுமா. அது மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் கார்டை நம்ம ஸ்கேன் பண்ணி போட்டோ எடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய போன்ல சேவ் பண்ணுமா. இது தவிர நாம ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்றோம் அப்படின்னா அந்த ட்ரிப்ல நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானராகவும் இது ஒர்க் ஆகுதா. அதாவது நம்ம போகக்கூடிய தேதி சில இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்தா போதும், அங்க நாம போய் என்ன பண்ணலாம், என்னெல்லாம் பார்க்கலாம், அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு எல்லாத்தையுமே இது பிளான் பண்ணி தருமா. அதே போல குழந்தைகள் படிக்கும் போது ஹோம்ஒர்க்ல ஏதாச்சும் டவுட் வந்துருச்சுன்னா ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்தா போதும், இந்த ஆப்பே அழகா சொல்லி கொடுக்குது. அதுலயும் தமிழ்லயே கூட இது எக்ஸ்பிளைன் பண்ணுதான். இப்படி ஒரு AI ஆப்பை தான் இவர் உருவாக்கி இருக்காரு. இப்போ இந்த ஆப் கூகுள் நிறுவனத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆப் இன்னும் ரிலீஸ் ஆகல. இவர் பர்சனலா தயார் செஞ்சு அதை கூகுளுக்கு அனுப்பி தான் கூகுள் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இது அங்கீகரிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ இது டெவலப்பிங் மோட்ல தான் இருக்கிறதா சொல்லப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.